வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா திருச்செந்தூரில் வசந்த விழாவாக கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 4 மணிக்கு உதயமாதாண்ட அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து காலை 10:30 மணி அளவில் மூலவருக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனைக்கு பின்னர் சுவாமி ஜெயச்சந்திர திருக்கோவிலில் இருந்து தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபம் செல்கிறார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாதனைகள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து வசந்த மண்டபத்தை சுவாமி 11 முறை வலம் வரும் வைபவமும் விழாவின் முக்கிய நிகழ்வான முனிகுமாரருக்கும் சாப விமோச்சனம் அளிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது. பின்னர் தங்க சப்பரத்தில் சுவாமி ஜெயச்சந்திரர் வள்ளி தெய்வானையுடன் கிரிவீதி வலம் வருகிறார். அத்துடன் திருவிழா நிறைவடைகிறது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். இன்று அதிகாலையிலிருந்தே கடல் மற்றும் நாளினி கிணற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும், புஷ்ப காவடி, இளநீர் காவடி, பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். விழாவை ஒட்டி போலீஸ் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர்.